மஞ்சள் நீர் ஆரோடி பண்ணை பயிர் வளர்க்கும் மாநில பிரியர்களே, போரென்றால் புலிகுணம், பொங்கி வரும் காதல் என்றால் பூமணம், உலகெல்லாம் ஒரே இனம் என தத்துவம் கொண்ட வாலிப சிங்கங்களை விரட்டி வந்த புலியதனை முரத்தினால் அடித்து துரத்திய வீர பெண்மணி வந்த மாதர்குல மாணிக்கங்களை கற்றறிந்த பிரியர்களே, அனைவருக்கும் சின்ன நடிகனின் சிறந்தாழ்ந்த வணக்கத்தினை தெரிந்து கொண்டு மிகச் சிறப்பான முறையிலே மிக சிறப்பான முறையிலே ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் கண்ணா ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும் செல்லியம்பட்டி. ஆமாம், அருமையாக அமைச்சிருக்காங்க. இந்த பனிக்காலத்தில் இல்லாட்டி தொண்டை எந்திரிக்காது. அருமையாக அமைச்சிருக்கிறீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. இங்கு வேளனாகவும் வேடனாகவும் சிறப்பாக நடித்து கொண்டிருக்கும் அருமை சகோதரர், எங்களது நாடக உலகத்தின் சிறப்பான பாடகர், அருமையான ஒரு நடிகர், எனக்கு ரொம்ப பிடிச்சால் அருமை சகோதரர் அவர்களுக்கு எங்களது சோழகரையர் பங்காளிகள் சார்பாக இந்த பொன்னாடையை அனுபவித்து சிறப்பிக்கப்படுகிறது. பெருமை சேர்த்த சோழன்கரை பங்காளிகள் சோழகரை பங்காளியர் அனைவருக்கும் இந்த வாய்ப்பினை வழங்கிய வாசத்திற்குரிய அன்பு சகோதரர் முத்துராஜனார் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. அண்ணனை நான் அந்த கலைத்துறைக்கு வரும்போது அவர் வெளிநாட்டில் தான் இருந்தார். எல்லாரும் சொல்லுவாங்க, அப்போ இல்லையம்பட்டி முத்துராஜன் ஆல்ரவுண்ட் ஒருத்தர் இருந்தார். ஆமாம், அதுக்கப்புறம் தான் வெளிநாட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் சந்தித்தேன். அனைத்து பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். நாரதர் கூறியபடி நாம் வந்து விட்டோம். ஆனால் ஆலோலம் சோய் என்ற ஓசை என்பார் திணைப்புணம் என்பது இதுதானோ மிகவும் நாரத சொன்ன திணைப்புணம் என்பது இதுதானோ
பாதமும் அதினானும் முகமும் பார்த்தோரை பரவசமாக்கிடும். அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரகம் பத்திரை மாற்ற பசுமண்ணால் உருக்கி வார்த்தமைக்கப்பட்ட எழில்மிகு சித்திர பதுமையின்பார்களை திரிலோகம் அரணான விஜயனையும் எழுக்கும் இந்த பெண் சாதாரண பெண்ணாயிருக்க வாய்ப்பில்லை. அன்று சின்ன பிள்ளையில் பாவாடை தாவணியில் பார்த்தேன். இன்று அநேகமாக புடவை உடுத்தி குமரியாக இருப்பாள் என்று நினைக்கிறேன். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது பூவாடை வீசி வர மூத்த பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா பூவாடை வீசி வர மூத்த பருவமா பாலாடை போன்ற முறோ மாறியதேமோ பனிபோல நாணமதை மூடியதேமோ பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ முத்து முத்தா சிரிப்பதற்கே இன்னும் வேண்டுமா நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ முத்து முத்தா சிரிப்பதற்கே இன்னும் வேண்டுமா முத்தமிழே முக்கணியே மூகவல்லமே நீ எப்பொழுதும் எப்பொழுதும் எனது பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா ஏயல் காலமெல்லாம் கடந்து விட்டாலும் இரவினிலே புதுமையினா அடைந்து விட்டாலும் மங்கை முகை கொட்டமுடன் மறைந்து விட்டாலும் நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடனே பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது பூவாடை வீசி வர போத பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா புகழும் கடவுளை பொற்கடகம் தட்டுச்சரி சரியாக்கி கிடந்த கைவளைகள் செய்ய கொடிப்பவளம் செம்மணிகள் என்றது போல் கைவிரலுக்கேற்ற ரத்னங்கள் முதலிட துள்ளி குதித்தாடி சோ என்ற குரலை தன் விளக்களிப்பதை வியர்த்து விட்டாள். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவள் மறைவதில்லை. ஆணைகளிட்டே யாதெடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ஆடிவா
ஆடிவா நீ பாண்ட சுத்தியில பாடிதான் ஆடிவா ஆடம் பிறந்தவளே ஆடிவா சேர பிறந்தவளே பாடிவா ஆடிவா 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 நீ ஆடிவா விளையாட நீ பாடிவா பகை ஒன்று போராட கதிராடிவா பகை ஒன்று முடிசூடிவா ஆடவா ஆடவா சொல்வதும் மத்தியில் பாட கோட்டாக்கள் தடை செய்வதும் பாட்டோடு துறை சொல்வதும் மத்தியில் பாட கோட்டாக்கள் தடை செய்வதும் புயல் கூட்டம் சிங்கத்தில் எரிநின்றோரோ புயல் கூட்டம் சிங்கத்தில் எரிநின்றோரோ செயலை நாம் வரவேற்போ ஆடிவா 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 உயிருக்கு நிகழ்ந்த நாடல்ல அது உரிமைக்கு உரியவர்கள் நாமல்ல உயிருக்கு நிகழ்ந்த நாடல்ல அது உரிமைக்கு உரியவர்கள் நாமல்ல புயலுக்கும் நெருப்புக்கும் திரை போடவோ புயலுக்கும் நெருப்புக்கும் திரை போடவோ தீர்ப்புக்கு எதிராக அரசாழ்வோ ஆடிவா 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 காலோடு காப்பில் நீராக முகக்கலவை செய்தால் பாலோடு சேர்ந்த பழப்போல் பொழுதில்லை பாருங்கள் வேடுவரே, இந்த இடத்தின் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் நான் தாங்களை வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். தாங்கள் யார், எங்கிருந்து வருகின்ற விவரத்தை இன்னும் தளத்தளிவாக எடுத்து கூறினாள். ஏதோ எங்களால் முடிந்த உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம். எடுத்து கூறுங்கள், பார்க்கலாம். அகிலும் சந்தனமும் அழகொளிர வளங்கொழிக்க புன்னையும் கொங்கும் தழை தோங்கி மனம் பரப்ப பாக்கும் தேக்கும் பசுமுடன் நிழல் நிறுத்த தென்னை வாழையும் தேரனை போல் புகழ் பரப்ப எங்கும் பசுமை எதிலும் பசுமையான இருமாப்பு கொண்டிருக்கும் மலைநாடன் மகளே, எழுத்து சொல் பொருள் யாப்பு அணியனும் ஐவை இலக்கணத்துடைய செந்தமிழ் வானில் சரகடித்து பறக்கும் குறிஞ்சி கொற்றவனின் குலக்கொடிய வாழ்கனி வளர்கனின் கடமை உணர்வு கண்ணுக்கு கண்மணி போல் கண்மணிக்கு பாவை போல் பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பெண்ணரசை வள்ளி மாதே வந்தாரே வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அந்த பூமியில் வந்தவன் எந்த நாட்டுக்காரன் என்று அறிமுனரே வாருங்கள் நடுவரே. ஒரு அருமையான இனிமையான கனிவான வரவேற்பு. தங்களுடைய வரவேற்புக்கு நன்றி என்று கூறி நான் யார் எதற்காக இங்கே வந்திருக்கிறேன் என்பதெல்லாம் கூறுகிறேன். கவனமாக கேளுங்கள். காவிய புகழ் கொண்ட கழுகு மாமலைக்கு சொந்தக்காரன் நான். தந்தையின் பேர் அந்தவேடன், தாயின் பேர் பந்தவேடு வச்சு எனக்கு ஒரு தாய் மாமன் இருக்கிறார். அவர் பெயர் நீலமேனி வேடன். அம்மான் எனக்கென்று 2 பெண்மான் குட்டிகளை உருவாக்கி
அதில் மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமை பொறுப்புக்கு மணமகிழ்ந்து பரிசாக கொடுத்தார். மூத்த குட்டி அடைந்து எனக்கு இந்த சின்ன குட்டியும் அடைய வேண்டும் என்கிற விருப்பம். நானும் வந்தேன், குட்டியையும் பார்த்தேன், குட்டியும் என்னை பார்த்தது. ஏனோ தெரியவில்லை, என்னை கடந்து மறைந்த ஒன்றை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உள்ளே நுழைய முற்பட்டேன். உங்களுடைய அன்னார் என்னை தடுத்து நிறுத்திவிட்டார். என்ன காரணம் என்று கேட்டேன். இடத்திற்கு பொறுப்பான தலைவி இருக்கிறார்கள் வள்ளி, அவரிடம் அனுமதி கேட்டு பிறகு மான்குட்டி பிடிக்கலாம் என்றார். தலைவியான தாங்களும் வந்து விட்டீர்கள். அந்த குட்டி எந்த குட்டி என்பதை ஆராய்ந்தறிந்து இந்த மான்குட்டி தான் கந்தவேடன் தேடி அந்த மான்குட்டி என்பதை உணர்ந்து நீங்கள் சம்மதம் சொல்லணும். அதற்கு பிறகு நான் மான்குட்டியை பிடிக்க வேண்டும். எனவே என் மான் வள்ளி வள்ளி என் மான் வள்ளி வள்ளி என் மான் எத்தனை புலத்திலே எளிமேவும் மான் பிடிக்க முதல் தருவாயம்மா, பிடிக்க சம்மதம் தருவாயம்மா. படைத்தானே பிரம்மதேவன் எனக்காகவே கோடை எடுத்தானே தன் புகழ் நிலை தோன்றவே. படைத்தானே பிரம்மதேவன் எனக்காகவே கோடை எடுத்தானே தன் புகழ் நிலை தோன்றவே. படுத்தாலும் எழுத்தாலும் மாநிலமே பிடிக்காமல் விடவே மாட்டேன். நான் கொஞ்சம் ஆணவமா பேசுறேன். ஆணவம் இல்ல, லட்சியத்தில் உறுதி. இல்ல கொள்கை பிடிப்பு. அப்படி இல்ல, பிடிக்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னா அது தன்னடக்கம். இந்த மான்குட்டியை பிடிக்கலாம்னு வந்திருக்கேங்க அப்படின்னா அது தன்னடக்கம். பிடிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்களே அப்படிங்கிறது ஒரு தன்னடக்கம். ஏன் சொத்து எனக்காகவே இது பிறந்தது, எனக்காகவே அதை நீங்க சொல்லக்கூடாது. நான் தான் எனக்காகவே பிறந்தது, எனக்காக வளர்ந்தது எப்படி நீங்க சொல்லலாம்? இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்ற இறைவன் கொடுக்கிறது. இறைவன் வந்து இது உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சாரு அப்படின்னா நீங்க இந்த மானை விட்டுட்டு எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வகையில இது உங்களை வந்து சேர்ந்துரும். ஒருவேளை இது உங்களுக்கு சேர்றது கிடையாது அப்படின்னாலும் நீங்க தலைகீழான தண்ணி குடிச்சாலும் இது உங்களுக்கு கிடைக்காது. அப்ப யாருக்கு எந்த இடத்துல எதை கொடுக்கணும் அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும். அவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது, அவன் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. சும்மா இதெல்லாம் வந்து சத்துக்கிட்டவங்க பேசுறது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொன்னாங்கல்ல, அப்ப எல்லாருமே வெளியில நின்று கோபுரத்தையே தரிசனம் பண்ணிட்டு போயிடலாமே. ஏன் கோயிலுக்குள்ள போய் வரிசையில நின்று பணம் கட்டியாவது பணத்தை கொடுத்தாவது அப்படி இல்லாட்டி வேற யார்ட்டையாவது 500 கொடுத்து உள்ள போனியா நினைக்கிறாங்க. கோயிலுக்கு உள்ள போய் மாதிரியே கல்வி வைக்கிறாங்க. கோவிலுக்குள்ள போய் கும்புறவங்களை விட வெளியில நின்று மேலோட்டமா கும்பிட்டு போறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கோவிலுக்கு போறவங்க குறைவாத்தான் இருப்பாங்க, ஆனா போற வழியில கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு போறவங்க அதிகமா இருப்பாங்க. கும்பாபிஷேகத்துக்கு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு மேல வாசகம் போட்டிருப்பாங்க. இந்த வாசகமே எதுக்காக போட்டாங்கன்னா ஒரு சிலர் உள்ள போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க கோபுரத்தை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போயிருங்க என்பதற்காக. அது போலதான் இப்ப நீங்க சொல்றது இறைவன் கொடுப்பது என்பதை யாராலும் தடுக்க முடியாது, அவன் தடுக்க நிற்பதை யாராலும் கொடுக்க முடியாது. தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வரத்தை கூடி தரும்னார் வள்ளுவர். பகவத்கீதையில சொல்லுது, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி ஏத்துக்க முடியும்? எது நடந்தோ நன்றாக நடந்ததுன்னா ஒருத்தர் அடிபட்டு போயிடுறாரு, நல்லபடியா அடிபட்டாருப்பா, எடுத்துக்க முடியுமா? ஒருத்தர் இறந்துடுறாரு, நல்லபடியாக இறந்துட்டார், நம்ம சேர்ந்தவர், நம்ம ரொம்ப விருப்பம் உள்ளவங்க, அப்போ நல்லபடியாக இறந்து சொல்ல முடியுமா? எது இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும்னா எது நடக்குங்கிறத விட நம்ம நடத்தணும். உன்னாச்சா எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றவருடையதாகிறதுங்கிறார். இப்போ இன்னைக்கு ஒரு பேச்சு கோச்சிக்க மாட்டீங்களே, நீங்க என்னுடைய மனைவி, இப்படி சொன்னா கோவம் தான் வரும். சரி அப்படி வேண்டாம், நீங்க என்னுடைய மனைவின்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வரும், நான் உங்க வீட்டுக்காரர், அதுவும் தப்பா? சத்தியமா நீங்களே என் வீட்டுக்காரர் இருந்தா தூங்கும்போது குழவைகளை தலையில தூக்கி போட்டு முதல்ல உங்களை கொன்றுவேன். கொன்னுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஊருக்குள்ள போகும்போது நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு போயிருவேன். ஊருக்குள்ள உங்களை போகும்போது பாக்குறவள என்ன சொல்லுவாங்க, இந்த வந்துருச்சுப்பா மங்களகரமா அப்படின்னு பெருமையா. அப்படி சொல்ல கொலையும் செய்வாள் பத்தினி, என்னமோ பண்ணிருக்காப்பா கொன்னுட்டாப்பா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அது புருஷன் வந்து கெட்டவனா இருந்து அப்படி இருந்ததுனால இந்த ஒரு கதையில குண்டலகேசி
புருஷனை சுத்தி வந்து புருஷனை வந்து பொண்டாட்டிய கொல்லணும்னு நினைச்சாரு, அதனால அந்த அம்மா கொன்னுட்டாங்க. கொலையும் செய்வாள் பத்தினா புருஷனை கொல்றது இல்லைங்க. நீங்க என்ன கதையை மாத்தி விட்டுருக்க போல இருக்கு. தன்னுடைய கணவனை காப்பாத்தணுங்கிறதுக்காக கொலை கூட செய்வாளாம் பத்தினி. அவ கொல்றான்னா அவளுக்கு அப்படி ஒரு வலிமை, அப்படி ஒரு மன உறுதியை கொடுத்ததே அவளுடைய அந்த கற்பின் தன்மை தானே. அதனால தான் கொலையும் செய்வாள் பத்தினி. எல்லாரும் கொன்ற முடியாதான், அது அப்படியே இருக்கட்டும். எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றவருடையதாகிறதுனா, இன்னைக்கு நீங்க என்னுடைய மனைவின்னு வச்சுங்களேன், இது நாளைக்கு இன்னொரு மனைவி அப்படின்னு பகவத்கீதை சொல்லுது. ஏற்றுக்க முடியுமா? இவங்க தான் உங்க மனைவியா? ஏரியா யாயா தேரழுத்து தெருவர் ஏற்கனவே அந்த மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எது இன்று உன்னுடைய பகவத்கீதை சொல்லுது, எது நடந்தோ நன்றாக நடந்ததுன்னு எடுத்துக்கவே அப்படி கிடையாது. ஒருத்தவங்களுக்கு மனைவி ஆயிட்டானா அது அவங்களுக்கு தான் சொந்தம். எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றவருடையதுன்னா, நீங்க ஒரு பேத்தி என்னை பொண்டாட்டி நீங்கல உங்க காதலின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க என்ன காதல் பண்றீங்க, அந்த காதலிக்கிறீங்க அப்படின்னா அது கல்யாணத்தை தான் போய் முடியும்னு சொல்ல முடியாதுல்ல. எங்க இவரு அவங்க காதலானா? என்னப்பா நீங்க காதல் பள்ளி தாப்பா கல்யாணமே பண்ணுவாங்க. பிடிக்காமல் விட மாட்டேன், பிடிக்காமல் விட மாட்டேன். பிடிக்காமல் விட மாட்டேன். நான் வந்து சாட்சிகள் சொன்னாலதை ஒப்புக்கொள்ளும் மனிதனுக்கு புத்தி இருக்குமா? தாண்டி மறைந்திருக்கும் மானை காட்டம்மா, மறைந்திருக்கும் மாலை காட்டம்மா, தாண்டி மறைந்திருக்கும் மானை காட்டம்மா பேபி, மலைராஜன் மகனேடி அதனால ஆண்டவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாதுன்னா ஒரு குழந்தை பாக்கியம் ஒருத்தவங்களுக்கு இல்லைன்னு வருது. இங்க பாருப்பா. அப்ப மறுபடியும் அந்த அம்மா ஒரு குழந்தை பெத்துக்குது. கருத்தரிப்பு ஆண்டவன் கொடுக்கலப்பா இல்லப்பா அப்படின்னு இருக்கமா? இல்ல இல்ல, இப்பவும் போய் ஆண்டவனை தானே வேண்டுறான். குந்தி தேவி திருமணம் பண்ணி புருஷன் தொட்டா அந்த அம்மாவுக்கு வந்து புருஷன் வந்து தலைவடிச்சு செத்து போயிருவாரு புருஷனுக்கு. ஆமா, புருஷனுக்கு அப்படி ஒரு சாபம். அப்ப ஆண்டவன் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பாக்கியங்கிறது இனிமேல் இல்லை. ஏன்னா புருஷன் தொட்டா தானே குழந்தை. அப்ப தொடவே முடியாதுங்கிற ஒரு சாபத்தை அவர் வாங்கிடுறாரு பாண்டு மன்னன். ஆனா அந்த அம்மா குழந்தை இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அப்ப ஆண்டவன் கொடுக்க நினைக்கல, ஆனா அந்த அம்மா முயற்சியில ஏற்கனவே தான் கொடுத்துட்டாரு ஆண்டவன். துர்வாச முனிவர் மூலியமாக மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தினால குழந்தை வருங்கிறது இறைவன் கொடுத்தது தானே. முனிவர் கொடுக்கல, முனிவர் கொடுத்தாரு, இறைவன் கொடுத்தாரு. முனிவர் வந்து வரத்தை தாங்க கொடுக்குறாரு, பேரும் மந்திரத்தை தான் சொல்றாரு. அந்த மந்திரத்தை யாருனால சொல்ல முடியும்? மகப்பேரும் மழை பேரும் மகாதேவன் தான் எல்லாத்துக்கும் பண்ண முடியும். ஒரு குழந்தை பிறகுது அப்படி அப்படின்னா இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? மகாதேவனுக்கே தெரியாதுங்கிறாங்க. மகப்பேரும் மழை பேரும் இப்படிங்கும் போது இந்த குந்தி தேவி தன்னுடைய பணிவடை மூலமாக தன்னுடைய நல்ல பேர் எடுத்து அதுக்கப்புறம் துர்வாச முனிவர்கிட்ட 5 மந்திரத்தை வாங்கினோம். வாங்கி குழந்தை பத்திட்டாங்கல்ல. ஆமா, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னா, வள்ளுவர் சொன்ன குரல்ல எதுவுமே யாருமே இது வரைக்கும் பிழை சொன்னது கிடையாது. நீங்க எதை உடைக்கிறீங்க? என்னது அவர் சொன்னதை உடைக்கிறீங்களா? அவர் சொன்னதை உடைக்கலையேங்க. இது சோம்பேறித்தனமானவங்க சொல்ற வார்த்தை. ஆண்டவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது, அவன் தடுக்க நினைத்து விட்டால் அதை யாராலும் கொடுக்க முடியாதுங்கிறது யார் சொல்றதுன்னா, ஒண்ணுமே முடியாதவங்க, சத்து கட்டவங்க. என்னப்பா ஒண்ணு நேரமே சரியில்லப்பா, கடவுள் இப்படி சோதிக்கிறான், யாரையும் சோதிக்கிறது இல்ல. அது முயற்சிங்கிறது இருக்கலாம் மனுஷனுக்கு. முயற்சிங்கிறது இருந்தா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். முயற்சிங்கிறது நல்ல விதமா முயற்சி இருந்தா பரவாயில்ல. அதுவே வீண் முயற்சியா இருந்துச்சுன்னா, எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டப்ப முடியலப்பா அப்படின்றவங்களும் இருக்காங்கல்ல. வீண் முயற்சின்னு சொல்றீங்கல்ல, இப்ப நான் அந்த மான்குட்டியை பிடிக்காம போயிட்டேன்னா அது வீண் முயற்சி. புடி வெட்டுச்சுன்னா மாடு புடி மாடு தானே, அது உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி. ஒரு வாடியில பாக்குறான், இங்கே வாடி இருக்கு, பக்கத்துல வாடி, ஒரு வாடியில பாக்குறான் அந்த மாடை கட்டலான்னு பாக்குறான், போயிருது. 2வது வாடியில பாக்குறான் கட்டலான்னு பாக்குறான், போயிடும். 3வது வாடியில பார்ப்போம், மாடு இடத்து பக்கம் தான் இந்த பக்கம் தான் தாச்சிட்டு போகுது, அப்ப நம்ம இந்த பக்கம் இருந்து கட்டிடலாம் கணிக்கிறோம்ல. வீண் முயற்சின்னு இருந்தா பிடிவிடாத மாடுன்னு கடைசி வரைக்கும் இருந்துரும். ஆனா இது வரைக்கும் பிடிவிடாத மாடுங்கிறதே கிடையாது, பூரா பிடிவிடுத்தோம். எல்லாமே ஒரு நேரத்துல பிடிபட தான் செய்யும். எனக்கு தெரியும் ஆண்டிச்சாமி கோயில் காலம் மட்டும்தான் எப்படி பிடிச்சாலும் கழட்டி. நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப வீரர்கள் மாடை பிடிக்க வர்றாங்க, இந்த மாடு அவங்களுக்கு பிடிபடல அப்படின்னா அடுத்த மாடை எப்படியா பிடிக்கணும்னு நினைச்சு நிக்கிறாங்கல்ல, முயற்சி பண்றதுக்கு முயற்சி இருக்குல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய முயற்சியை ஏன் இந்த மாடு கிட்ட காட்டுறீங்க? இந்த மாடு உங்களுக்கு பிடிபடல அப்படின்னா வேற மாடு கிட்ட அந்த முயற்சி எடுக்கலாம்ல. அது தப்பு, முறகட்டத்தனமா. என்னது
கண்ட மாண்ட இப்படி எல்லாம் வீரர்கள் நினைச்சாங்க அதெல்லாம் முடியும். அந்த மாட்டை தான் நான் பிடிப்பேன்னு சொல்ல முடியுமா? இலக்குங்க களத்துல சரி இந்த மாடு நம்ம கிட்ட பிடிபடல, அடுத்த மாடை பிடிக்கணும், நம்ம பேர் வாங்கணும் தான் நினைப்பாங்க. செவ்வாயை நோக்கி ஒரு விண்கலத்தை அனுப்புறாங்க. செவ்வாய்க்கு போக முடியாட்டி நம்ம புதனுங்கிறதுக்கு போகலாம், வியாழனுக்கு போகலான்னு போக முடியுமா? இலக்கில்லாத பயணம் துடுப்பில்லாத படகு போல. ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு இலக்கு இருக்கணும். ஒரு சின்ன பையனே படிச்சு வர்றான்னா நம்ம இன்னதுக்கு படிக்கணும்னு நினைச்சானதான் இலக்கை நோக்கி போறான்னு அர்த்தம். படிச்சு இப்போ எதுக்கு என்னடா படிக்கிறா 12வது படிச்சுட்டு என்ன போற அப்படின்னா ஏதாவது பாப்பா அப்போதைக்கு பாத்துக்கோ, என்ன அது சரியா வராது. இலக்கு ஒன்ன செய்யணும், சென்மானாலும் செய்ய முடியாது. என்னங்க சொல்றீங்க? ஒரு காரியத்தை செய்யணும்னு இறங்கிட்டா ஏன் அப்படி அவசரமா பேசுறீங்க? இல்ல நான் அவசரமா பேசல, தரித்திரியம் முடிச்ச மாதிரி நீங்க தான் அது நடக்காது கிடைக்காது இது மாதிரி எல்லாம் எதிர்மறையான வார்த்தைகள். நான் உங்களை அதெல்லாம் எதுவுமே சொல்லவே கிடையாது. வான்குட்டியை பிடிக்காமல் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். பாத்தா பிடிக்கணும், பிடிக்கலனா அடிக்கணும். பாத்தா பிடிக்கணும், பிடிக்கலனா அடிக்கணும். முடிஞ்சா எதையும் செய்யணும், முடியலனா சமனேன்னு மூடி படுக்கணும், முடியலனா சமனேன்னு மூடி படுக்கணும். பாத்தா 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 பிடிக்கணும், பிடிக்கலனா அடிக்கணும். ஓடி போன மானையுமா பிடிக்க முடியுமா? தேடுவதை நின்று சொன்னால் கொடுக்க முடியுமா? ஓடி போன மானையுமா பிடிக்க முடியுமா? தேடுவதை நின்று சொன்னால் கொடுக்க முடியுமா? ஆடுவதா பறிப்பதற்கு மனசு இருக்குமா? இருக்குமா? ஆடுவதா பறிப்பதற்கு மனசு இருக்குமா? நான் இருக்கும் காவலிலே இப்படி நடக்குமா? நான் இருக்கும் காவலிலே இப்படி நடக்குமா? பாத்தா 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 பிடிக்கணும், பிடிக்கலனா அடிக்கணும். ஆம்பளையா இவர் அப்படி நினைக்க முடியுமா? அதுக்கு மேல வீரமுள்ள ஆளு தெரியுமா? ஆம்பளையா இவர் அப்படி நினைக்க முடியுமா? அதுக்கு மேல வீரமுள்ள ஆளு தெரியுமா? விவரமாக பேசுறாரு விஷயம் புரியுமா? விவரமாக பேசுறாரு விஷயம் தெரியுமா? விவரமாக பேசுறாரு விஷயம் புரியுமா? காரமோன கடுகி வருதானே தெரியுமா? காரமோன கடுகி வருதானே தெரியுமா? பாத்தா 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 பிடிக்கணும், பிடிக்கலனா அடிக்கணும். முதல்ல ஆம்பளையான்னு கேட்டாங்க. இப்போ நம்மெல்லாம் ஆம்பளை தானே, கோவம் வருதா உனக்கு? அதுக்கப்புறம் சொன்னாங்க சரி ஏற்றுக்கலாம். காரம் போட கணுங்கன்னா என்ன ஒன்றுமே புரியல எங்களுக்கு. இந்த பாட்டுக்கான விளக்கங்கள் ஒரே கோவப்படாம எனக்கு அண்ணன் நின்றுட்டு இருக்கிறாரு. சூட ஏத்துறாங்க நம்மள. ஏன் சூட ஏத்துறாங்க? பனி சூடு ஏத்திட்டாலும் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு தோசைக்கல்ல சூட ஏத்துறமோ அந்த அளவுக்கு தான் தோசை கருகும்னு அர்த்தம். சூட இல்லாட்டி ஏங்க தோசைகள் அதிகமா சூடாயிட்டா என்ன ஆகும்? தோசை கருகி போகுமா இல்லையா? என்ன ஆகும்? ஊத்துனது 2 தோசை, மூணாவது ஒரு தோசை வந்துச்சுன்னு பஞ்சாயத்து வந்துச்சு. அப்பா நீங்க பாடி முடிங்க, அதுக்கு இடையிலே தம்பி கோவம் வந்துருச்சு. ஆம்பளை அவர் அப்படி நினைக்க முடியுமா போது எனக்கு சுருக்குனுச்சு. அதுக்கு அடுத்த வார்த்தையை குடிச்சீங்களா? அதுக்கு மேல வீரம் உள்ள ஆளு தெரியுமா அப்படின்னா நீங்க ஏதோ கேள்விப்பட்டிருக்கீங்க, யாரோ சொல்லியிருக்காங்க உங்கள்ட்ட. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப சமீபத்துல கூட கேள்விப்பட்டேன். ஆமா அதெல்லாம் என்ன சமீபத்தில் ஒன்றும் இல்லையே. காரம் அப்புறம் என்ன சொன்னீங்க? விவரமாக பேசுறாரு வர தெரியுமா? காரம் போன கடுகு இவர் தானே தெரியுமா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னா நான் தான் சொன்னேன். அது நீங்க வந்து என்னை தாக்கி பேசுறீங்க. அதுல உங்களுக்கு துடிக்குதுங்க. துடிக்காட்டி போச்சியா, கதை முடிஞ்சிருமியா? துடிக்கிற வரைக்கும் மனசு துடிக்குதுங்க. துடிச்சுக்கிட்டே இருந்தா தான் ஆள் இருக்கான்னு அர்த்தம். துடிப்பு என்னைக்கு நிக்குதோ ரொம்ப துடிக்குதுங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் நான் தர்றேன். நீங்க என்ன வேணாலும் நீங்க பேசுங்க, ஆனா குட்டி என்கிட்ட கொடுத்துருங்க. வாடா அவனே கூட பேசுங்க, ஆனா கூட்டி கொண்டு போய் குட்டி. உங்களை எதுக்குங்க நான் போடா வாடான்னு பேச போறேன்? உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. ஆம்பளையான்னு கேட்குற அளவுக்கு உரிமை இருக்கும் பொழுது சரி இதெல்லாம் இருக்கட்டும். இந்த மான் குட்டியை மூடி வச்சு மறைக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? இப்போ ஒரு அவரை பந்தல் போடுறாங்க, அது விதையை போட்டு அது வளர வச்சு அதுக்கு குச்சி நட்டு அதுக்கப்புறம் பந்தல் போட்டு காய்ச்சி அந்த அவரை காய்ச்சதுக்கு முன்னாடி இந்த இலை போட்டு அந்த காயை மூடிட்டு இருக்கும். ஆமா தெரியாது, அது மூடுதுன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. தட்டுக்கட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம்னு எல்லாம் பறிச்சிருவாங்க, நம்ம சந்ததி எல்லாம் போயிடும். ஒரு விதைக்காவது இருக்கணுமே அப்படிங்கறதுக்காக மூடி வைக்குதுன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க மூடி வச்சிருக்கீங்க, மூடியே வைக்கலையே, வீணா போயிடும். சாப்பாடு மூடியே வைக்கலையே. சோறு வடிக்கும் போது மூடி தான் வடிக்கணும். அதுக்கப்புறம் தட்டை திறந்து பரிமாறினா தான் அந்த சாதமா இருக்கும். நீங்க மூடியே வச்சிருந்தீங்கன்னா உள்ள இருக்கிற சாதம். நான் என்னங்க மூடி வச்சிருக்கேன்? அப்ப திறந்து காட்டுங்க. என் கைக்குள்ள உங்க பொருள் ஒண்ணு காணாம தேடுறீங்க, நீங்க இப்படி தேடிட்டு இருக்கிறீங்க, நான் கையை மூடி வச்சிருக்கேன். எங்க உங்க கையில இருக்குதா? நான் தேடிட்டு இருக்கிறேன், என் கையை மூடி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்க. இல்லங்கிறேன். அப்ப கையை திறங்குறீங்க, நான் திறக்க மாட்டேங்கிறேன். சண்டை வந்துருது, 2 பேரும் கட்டி பிடிச்சி உருள்றோம். சண்டையில அப்படி ஒருவேளை சண்டை வந்து கட்டி உருள்ற நிலைமை வந்தா எங்க அண்ணன் அனுப்பிடுவேன்.
எங்க அண்ணனை நீங்களும் கட்டி உருளுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. வானாம போனது உங்க ஜாமான், நான் கைய முடியும். அண்ணனுக்கு உரிமை இருக்கல, என் தங்கச்சி ஜாமான எப்படி நீ எடுக்கலாம்னு கேட்பாரா இல்லையா? அண்ணனுடைய கதாபாத்திரம் முடிஞ்சு இனி அவரை கூப்பிட்டாலும் வரவே மாட்டாரு. அவர் தொல்லை அதெல்லாம் கிடையாது, வருவாரு. அவருக்கு உள்ள ஒரு வேலை இருக்கு, நமக்கு 2 வெளிய வேலை. அவங்க உள் வேலை, நமக்கு வெளி வேலை. அதனால அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. இப்ப அந்த கையை நாம் திறக்காமே இல்லைன்னா பஞ்சாயத்து என்ன முடியும்னா, உள்ள இல்லைங்கிறத திறந்து காட்டுனா முடிஞ்சு போச்சு இல்ல, அப்படிதான் சொல்லுவாங்க. 10 பேர் கூடுறாங்க செல்லியம்பட்டியில், என்னப்பா சண்டை, இந்த மாதிரி என் தோட்ட காணமுங்க மூக்குத்திய காணமுங்க தேடுறேன், இந்த கையை மூடி வச்சிருக்கான், திறக்க சொன்னா திறக்க மாட்டேங்கிற, அப்பெல்லாம் கைக்குள்ள தாங்க இருக்குன்னு நீங்க பஞ்சாயத்து சொல்லுவீங்க. அப்ப மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஏப்பா அந்த கையை தான் திறந்து காட்டேப்பா, திறந்து காட்டினா கூட்டம் முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான் பஞ்சாயத்து. அதுக்கப்புறம் விசாரணை இல்லை, ஏமா கைக்குள்ள இல்லையா. அதே போல என்னை கூட்டி போய் ஒரு தடவை தாயா பாரியா அப்படின்னா முடிஞ்சு வச்சு, அதுக்கப்புறம் பேச்சு. நான் சொல்றேன், உங்க பொருள் ஒண்ணு காணாம போச்சு, நான் கையை மூடியே வச்சிருக்கேன், கையை மூடி வச்சிருக்கனால இதே மாதிரி பிரச்சனை வருது, நீ கையை திறந்து காமிச்சா முடிஞ்சு போச்சுங்கிறீங்க. கையை திறந்து காட்டுறேன், அதுல ஒண்ணுமே இல்லை. அப்ப பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, ஏமா அப்பவே திறந்து காமிச்சு இல்லேன்னு சொல்லி அனுப்பியிருக்க வேண்டியதானே, அந்த மனுஷன் வேற எங்கேயாவது தேடி பார்த்துருப்பார்ல, இவ்வளவு நேரம் கையை மூடி வச்சுக்கிட்டு ஏமாத்தனன்னு கேட்பாங்களா இல்லையா? அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, மான் குட்டி இல்லேன்னு உங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன், நீங்க பிடிவாதமா நின்றுகிட்டு இங்கதான் இருக்கு அப்படின்னு சொன்னா அது நியாயம் இல்லாத விஷயம் இல்ல, சரிங்களா? இப்ப உங்களுக்கு உள்ள போய் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உள்ள நல்லா தாராளமா போங்க, இருக்கிற இடத்த சுத்தி பாருங்க, இருந்தா புடிச்சுக்கிடுவாங்க உங்களை, யாரு வேண்டான்னு. பார்த்தாலும் பார்த்திருக்கேன், பலகுட்டிய பார்த்திருக்கேன், இந்த குண்டி பார்த்ததில்லை, குட்டி சின்ன குட்டி. முதல்ல என்ன சொன்னீங்க? பார்த்தாலும் பார்த்திருக்கேன், பல குட்டியை பார்த்திருக்கேன். நேத்து இல்ல இந்த குட்டி போல் நேத்து வர பார்த்ததில்ல. ஏங்க குட்டினா இது சின்ன எங்களுக்கு குண்டின்னு கேட்ட மாதிரி இருந்துச்சுங்க. ஏயா இவங்க இருக்க உடம்பு சொல்லாமையா, இவங்களை முன்னா இருக்கிறாங்கன்னு சொன்னோம்னா பாக்குறவங்க எனக்கு கண்ணு தெரியாது நினைச்சுக்காங்க, அது உண்மைதான். அதனால அப்படி சொல்லக்கூடாது, யாரையும் பெண்களே அது மாதிரி தவறா பேசக்கூடாது. பலகுட்டிய பார்த்திருக்கேன், பலகுட்டிய பார்த்திருக்கேன், இந்த குட்டி நேத்து வர பார்த்ததில்லை, சின்ன குட்டி நல்ல செவத்த பார்த்தாலும் பார்த்திருக்கேன், மானே கொடுத்திடமா, மானே கொடுத்திடமா, மன கொடுத்திடமா, என் மனசை கொஞ்சம் தெரிஞ்சுக்கம்மா, மனதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கம்மா, இத பார்க்க துடிக்கிறம்மா, இத பார்க்க துடிக்கிறம்மா, துடிக்கிறம்மா, பேச துடிக்கிறம்மா. நீங்க பேசுவீங்க, அது பேசுமா? மான் பேசுமா? மான் எப்படிங்க பேசும்? பழக்கொள்ள மேன்மா. இங்க பாருங்க, எல்லா விலங்குகளுமே ஆமா பேசும், பேசுற மொழி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், பழக்கம் இருந்தா தானே பேசும். அப்படி சொல்றீங்களா? தசரதன் இந்த கைகையினுடைய அப்பா கேகய மன்னன் நல்ல மனுஷன், அவர் இப்படி கீழே பார்த்து இப்படி சிரிச்சாராம். சிரிக்கும் போது இந்த கைகைன்னா யாருன்னா ராமாயணத்துல பரதனுடைய அம்மா தானே. இப்ப இந்த அம்மாவோட அம்மா தான் அந்த கேகய மன்னனுடைய மனைவி. இவர் கீழே பார்த்து சிரிக்கும் போது, என்னங்க கீழே பார்த்து சிரிக்கிறீங்க, எறும்பு ரெண்டும் பேசிக்குது, அதை கேட்டுதான் சிரிக்கிறேன் அப்படிங்கும்போது, அது என்னன்னு சொல்லுங்க, என்ன பேசுதுன்னு அப்படிங்கும்போது, அதை சொன்னா என்னுடைய தலையை வெடிச்சு நான் மரணம் ஆயிடுவேன் அப்படிங்கும்போது அந்த அம்மா சொல்லிச்சான், பரவாயில்லைங்க சொல்லுங்க, என்ன புருஷன் செத்தாலும் பரவாயில்ல, எறும்பு பேசிக்கிறத கேட்டு நம்ம பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, அது என்ன அங்க சத்தம் அப்படின்னா அதை கேட்காம இங்க சோறு ஆக்க மாட்டாங்க. அது என்ன சண்டை, அங்க எதனால அந்த சண்டை வந்துச்சு, ஆமா அது அடிச்சுச்சா, அது இதை அடிச்சுச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் தான் உழ வைக்கணும். ஆமா கொஞ்சம் நேரம் ஆயிட்டாலும். அப்ப அந்த அம்மா கேகயமனுடைய மனைவி, கேகயமனே செத்தாலும் பரவாயில்ல, அந்த எறும்பு பேசிக்கிறது என்னன்னு. அப்ப எறும்பு ரெண்டு அப்புறம் என்னத்துக்கு சிரிச்சாருன்னு கேக்குறேன், சிரிச்சா பொண்டாட்டி கேட்கத்தான் செய்வா, எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு கேட்பா, அது பேசிட்டு மண்டை வெடிச்சிருப்பா, அது என்னதான் விஷயம் சொல்லுங்கன்னு கேட்பா. அப்ப புருஷன் செத்தாலும் பரவாயில்ல, எறும்பு ரெண்டு என்ன பேசிக்கிறது, என்னத்துக்கு சிரிக்கிறாருன்னு நான் கேட்கிறேன். அதனாலதான் கைகை தன்னுடைய கணவன் தசரதன் செத்தாலும் பரவாயில்ல, ராமன் காடாளனும் பரதன் நாடாளனும் சொன்னான். தாய போல பிள்ளை, நூலை போல சேலை. ஏன் தகப்பம் போல பிள்ளை இருக்காதா, தாய போல தான் இருக்குமா? தாய்கிட்ட தானே அதிகமா உறவு இருக்கும்.
அதனால அவங்க தானே பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கறது. ஆமா, தாய் வந்து அதனால எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. மாலை ஒண்ணு போடணுமா, மாலை ஒண்ணு போடணுமா, நல்ல மாலை ஒண்ணு எந்த கோயிலுக்கு போடணுமா 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 போடணுமா, நான் மட்டும் போடணுமா, நான் மட்டும் போடணுமா, மன கொடுத்திடமா மனசு கொஞ்சம் தெரிஞ்சுக்கமா, மன கொடுத்திடமா மனசு கொஞ்சம் புரிஞ்சுக்கமா, துடிச்சிடமா கட்டி உட்காந்துருக்கமா, வெட்டையாட வந்து காட்டி வாருமா ஏறாத மலையும் ஏறாத மலையும் இல்ல, ராஜா பாட்டு. பாம்பின் கால் பாம்பரியம்னு ஒரு பழமொழி இருக்கு. பாம்புக்கு கால் இருக்கா? ஏன் பாம்பின் கால் பாம்பரியம் சொன்னாங்க? பாம்புக்கு கால் இல்ல. அதுல என்ன சங்கதின்னு கேட்டா, என்ன சங்கதி வைக்கணும். ஆமா, இந்த பாம்பு ஆண் பாம்பும் பெண் பாம்பும், அது சார பாம்பா இருக்கலாம், அல்ல பாம்பா இருக்கலாம், எந்த பாம்பும், அது இணை தன்னுடைய துணையோட சேரணும்னா அது ஒரு உடம்புல இருந்து ஒரு திரவத்தை வெளியிடும், தண்ணி மாதிரி ஒண்ணு கக்க அப்படியே. இந்த வாடை வந்து பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல ஒரு பாம்பு இருந்து அதுக்கு வாசம் வந்துடும். ஆஹா, நம்ம ஜோடி இங்க இருக்கும் போல இருக்கே, அந்த பாம்பு அப்படி வந்து உன்னைய தானே பிடிக்க வந்திருக்கேன். அப்ப அந்த பெண் பாம்பு தான் அந்த திரவத்தை வெளியிடுது. இதுதான் கூப்பிடுது. எப்படி நான் தயாராகிட்டேன், தயார் நிலையில் இருக்கேன், வந்து என்னை இது பண்ணி அப்படின்னு சொல்லி இனப்பெருக்கம் கொண்டே நம்மளாம் புத்துல பால் ஊத்துறோமே, ஏன் ஊத்துறோம் எனக்கே ரொம்ப நாள் தெரியாது. சீமான் நானும் கேட்டிருக்கேன். அவர் தான் சொன்னாரு, ஏன் புத்துல கொண்டு பாலை ஊத்துறாங்கன்னா அந்த திரவத்தினுடைய வாடை வெளியில போனா பாம்புகள் கூடும், பல குட்டிகளை போடும், பாம்பினுடைய இனப்பெருக்கம் அதிகமா கூடும் அப்படிங்கிறதுக்காக கூடாதுன்னு. அதான் அது இனப்பெருக்கம் அதிகமா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளால ரொம்ப பேர் மூடன புத்திலே கொண்டு பாலை ஊத்துறாங்க. அது மேல ஊத்துறா உள்ள இருக்கிற மூடன புத்துக்குள்ள பாம்பே இருக்காது, அழிஞ்சு போன புத்துல தான் பாம்பு உள்ள இருக்கும். ரொம்ப பேர் பாம்பு புத்துக்கிறாங்க. புத்த கட்டுறது கரையான், பாம்பு புத்து கரையான் புத்து கட்ட நல்லான் குடி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த இடம் உங்க இடம் தான். நான் பாம்பு மாதிரின்னு வச்சுங்களேன். ஆனாலும் இது யார் இடம் சொல்லுவாங்கன்னா இப்ப நம்ம இடம். எதுக்கு நம்ம இடம்ங்கிறாங்க? வந்த பாம்புக்கு பல்ல புடுங்கி விட்டுட்டோம்னா அப்புறம் எப்படி கொத்தும் அது போய் இருக்கும்னு நான் கேட்கறேன். பாம்பு புத்து திறந்துருக்குதா இல்லையா? பாம்போட நீங்க கேட்கறத ரொம்ப கிரிட்டிக்கலா கேக்குறீங்க. ஆன்சர் தடுமாற மாதிரி இருக்கு. என்னாச்சுன்னா இந்த பாம்போட பேச்சு பாசை பூரா அதுக்கு தெரியும். மாடு இருக்கு பத்தியில, மாடோட பாசை அந்த காளமாட்டுக்கு தெரியும். பசுமாடு கத்துதுன்னு இது கண்ணுக்குட்டிக்கு தான் கத்துதுன்னு காளமாட்டுக்கு தெரியும், அந்த மாடு கத்துறதுலே. இல்லை இது காளைக்கு தான் கத்துதுன்னு அந்த காளைக்கு தெரியும், அந்த கத்துற விதத்துல. அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு அதோட சாடை அதுக்கு தெரியும், அது போல இதோட சாடை எனக்கு தெரியும். அதனால நீங்க பேச மாட்டேங்களே. ஏங்க அதனுடைய இனத்துக்கு அதனுடைய ஜாடை தெரியும், நீங்க தேடி வந்தது மான்குட்டிங்கிற மிருகம், அதனுடைய ஜாடை மனுஷன் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் வேட்டை, என்ன அதுதான் விவரமான வேட்டை. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், சம்பந்தம் இல்லாத இடத்துல போய் சம்பந்தம் இல்லாத சம்பந்தம் இல்லாத கேட்டுருவோம். அப்ப நீங்க பேசிக்கிறீங்களா இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம? நம்ம தான் சம்பந்தம் போட போறோம். என்னதுக்கு சம்பந்தம் போடுறீங்கன்னு நான் கேட்கிறேன். ஜாதி சொன்ன கூட்டத்திலே இப்படி பார்க்க சிரமம் வந்தா இடுப்புல ஏறி உட்காந்துக்கிட்டு பேசுறீங்களா? நானும் வந்ததுல பகுற குட்டி போட்ட பூனையாட்டம் இங்கிட்டு வரியா அங்கிட்டு வரியா பக்கத்துல வரியா அங்கிட்டு தள்ளி என்ன ஏன் ஒரு இடத்துல நின்று பேசினா என்னன்னு கேக்குறேன். இடுப்பு வரைக்கும் என்னை விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க. நான் ஏதோ ஐயா நான் உங்களை தப்பாவே நினைக்கலங்க, உண்மையாவே சொல்றேன். என்னோட கூட பிறக்காத சகோதரனா உங்களை நினைக்கிறேன் நான். என்ன சரிங்களா? எனக்கு அண்ணன் மாதிரி நீங்க.
அப்படி இருக்கும் போது உங்களை நான் தவறா பேச மாட்டேன், உங்களை தவறாவும் நினைக்கவும் மாட்டேன். உங்க அண்ணெல்லாம் நல்ல மனுஷங்க, அவங்களோட கொண்டு என்ன சேர்க்காது. சொல்லால் நடிச்ச சுந்தரி நல்லவன் என்ன சொல்றாங்க, அதைத்தான் என்னால ஏத்துக்க முடியாது. எல்லா நல்லவனுக்குள்ளே ஒரு கெட்ட இருக்கான். ஏதோ நியாயமா பேச எல்லாரையும் நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது, எல்லாரையும் கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது. மனுஷனுக்குள்ளே 3 மனுஷன் இருக்கான். மனிதருள் மிருகம் உண்டு, மனிதருள் மாணிக்கம் உண்டு, மனிதருள் தெய்வம் உண்டு, மனிதருள் மனிதர் உண்டு இருக்காங்க. அதனாலதான் மனுஷனுக்குள்ள எல்லாமே இருக்குதான். 3 போனா சொல்லல. ஒரே நேரத்துல 6ன்னு வச்சுங்க சிரமம். ராட்சசம், தாமசம், சாத்வீகம்னு 3 குணம் மனுஷனுக்குள்ள இருக்கு. அதனாலதான் ஒரு மனுஷனுக்குள்ளேயும் 3 மனுஷன் இருக்கான்னு சொன்னேன். இப்ப எதுக்கு சொன்னேன்? மாட்டிக்கிட்டா என்னமா என்னையே என்னம்மா 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 என்னமா என்னையே ஏதோ கண்டதிலிருந்து வெள்ளியம்மா, கண்டதிலிருந்து வழியம்மா கண்டம் போல இழுக்கிறம்மா. இது வீட்டிலே வளர்ந்த மானம்மா, வீட்டிலே வளர்ந்த மனமா வளர்ந்தது. வீட்டுல யார் வீட்டுல வளர்ந்துச்சு? காட்டுல வளர்ந்து வீட்டுல வளர்ந்து காட்டுல வந்து நிக்குது. 3வது இடம் அது. என்னது? வீட்டுல காட்டுல பிறந்துச்சு, வீட்டுல வளர்ந்துச்சு, இப்ப காட்டுல நிக்குது. வீட்டுல வளர்ந்ததை ஏன் காட்டுக்குள்ள விட்டீங்க? வீட்டுல வளர்ந்த மனம்மா, வேடனுக்கு சொந்த மனம்மா, வேலனுக்கு சொந்த மனமா வீட்டில வளர்ந்த மனம்மா, வேடனுக்கு சொந்த மனம்மா, காட்டம்மா பாட்டம்மா காட்டம்மா கண்ணல வாங்கிற வள்ளி அவன் கண்டாக்கில மறக்கவே தந்தனத்தானே தானே நேரோ சமையல் சிறந்த வண்ணமா போட்டு திருப்ப வேணுமா, ஒருவரில் சிறந்த வண்ணமா ஒட்டி மாட்டி திருப்ப வேணுமா, உள்ளினால வரவே மாட்டேன் வள்ளியம்மா, உள்ளினால வரவே மாட்டேன் வள்ளியம்மா, தூக்கிக்கிட்டு இதை தூக்கிக்கிட்டு அவன் நெடுந்தூரம் போக வேணும். ஏங்க தூக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? தூக்கிட்டு போறேன், தூக்கி தோல்ல போட்டுட்டு மலையில ஏங்க. ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், சாமி மலையில மலை இல்ல, அது செயற்கையா செஞ்ச மலைன்னு போட்டா அவ்வளவு வருங்க, நெஞ்சே வெடிக்கிற மாதிரி தெரியுது. வலை ஒளி ஓடிக்கிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரிலாம் பேசுறாரு. அத்தாடி, உங்க அட்டாசம் தாங்க முடியல வர வர. அதை நீங்க ஏதாவது சொல்லுங்கன்னு பார்த்தேன். சரி, ஏதோ உங்க மனசு பெருந்தன்மை மேல எனக்கெல்லாம் ரொம்ப முரண்பாடா பேசினா அது எப்படி இருந்தாலும் ஒத்துக்க மாட்டேன். நீங்க வந்து காட்டி கொடுத்துருவீங்க, நமக்கு திருச்செந்தூர்ல அப்படி கடல் இருக்கு, அங்க மலையே இல்லைன்னு ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது மலைதான், அது அங்கேயே புலவரை கோயில் தான் உள்ள இருக்கிற மலையை குடஞ்சு தானே வச்சிருக்காங்களே. அதுல சொன்னா கூட கொஞ்சம் மக்களுக்கு தெரியாது, திருச்செந்தூர்ல மலை இல்லப்பா. ஆனா சுவாமி மலை பேரே சாமி மலை தான். அந்த மலை செஞ்சதுன்னா இது வரைக்கும் மலை நான் காட்டி கொடுக்க. ஏங்க முடிச்சு போன பிரச்சனையை பத்தி இப்ப பேசிக்கிறீங்க? தெரியுதா இல்ல என்னன்னு சொல்றேன், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வேறதா சொன்னாரு நீங்க வேற. ஏங்க இந்த குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு நான் சொன்னேன். ஆறுபடை வீட்டுல சுவாமி மலைங்கிறது மலை இல்ல, அது செயற்கையா உருவாக்குனது அப்படின்னு சொன்னாரு. வாங்க பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வெளியே வந்துரும். லாலி லாலி லலோ லாலி லாலி லலோ லாலி லாலி லலோ மாந்தேடி 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 வந்தீர்களா, அதனால் மதி மாறி நின்றீர்களா, மாந்தேடி வந்தீர்களா, அதனால் மதி மாறி நின்றீர்களா, உன்னோட விட்டு பின்னோட
ஐயா வேடுவரே, நீங்கள் ஒரு நேரம் நின்று என்கிட்ட காலில் விழுகாத குறையா காலங்காத்தால பொம்பளை பிள்ளைகிட்ட பிச்சை கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மானை பிடிக்கிறதுக்கு அனுமதி கொடுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதில் உங்கள் மானுக்கு உண்டான அங்கலட்சணம் இருந்தால் சொல்லுங்க, மான்குட்டி இருந்தால் நான் பிடிச்சி தரேன். காலில் விழுகாத குறையான்னு சொன்னீங்கல்ல, அப்படி காலில் விழுகாத உங்களுக்கு ஒரு குறையா தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. எந்த காலுக்கு பக்கம் விழுகட்டுன்னு சொல்லுங்க. நல்லா விரிச்சு நில்லுங்க. யாரும் விரிச்சு நின்று காலில் விழுக மாட்டாங்க, சேர்த்து வச்சிருப்பாங்க. அது உங்க ஊர் பழக்கம் போல இருக்கு. எங்க ஊர் பழக்கம் அப்படி இல்லை. ஒரு பொம்பளை பிள்ளை இந்த வார்த்தை சொல்லாமா? காலில் விழுகாத குறையா கேட்குறேன்னா உங்க பொம்பளை பிள்ளை கிட்ட இப்படி வந்து நின்று பேசுறதெல்லாம் கேவலமா இல்லையா? மான கேட்டா திட்டுறே, அதெல்லாம் கேவலமா தெரியலையா? காலில் விழுகாத குறையா கெஞ்சுனீங்கன்னு சொன்னது உங்களுக்கு கேவலமா தெரியுதா? என்ன தெரியுமா? ரொம்ப கஷ்டம். அப்படித்தானே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மானை பிடிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க, பிடிச்சிக்கிட்டு போயிடுறேன் அப்படி தானே கேக்குறீங்க. அப்ப என்ன திமுறா கேக்குறீங்களா? நான் என்னுடைய உரிமை அது. இந்த குட்டியை நான் கொண்டு போறது அட இருந்தா தானங்க கொடுக்க முடியும். இல்லாத ஒரு பொருளுக்கு நீங்க என்னதான் உரிமை நின்னு பேசணும்னு கிடைக்காது. இல்லாததுங்கறீங்கல்ல, இல்ல இல்லாதன்னு சொல்றீங்கல்ல. இப்ப மான் குட்டி இங்க இருக்குங்கிறதுக்கு நான் சான்று சொல்றேன். எப்படின்னு கேளுங்க. எப்படி? என்ன புழுக்க ஓட்டுருக்கு பாருங்க. புழுக்க ஓட்ட இது பூரா உங்களுக்கு தெரியுதாப்பா? ஒவ்வொன்றுக்கு புழுக்க மாதிரி தெரியலையே. ஆடும் தான் புழுக்க போடுது, முயலும் தான் புழுக்க போடுது. ஆனா ஆட்டு புழுக்கைக்கு முயல் புழுக்கைக்கு என்ன வித்தியாசம்? ஆட்டு புழுக்க அப்படி நீல நீளமா இருக்குமா? நீட்டமா இருக்கும். கொஞ்சம் நீளமா இருக்கும். நீளமா இருக்கும். நுனியில ஒரு கூர்மை ஒன்று இருக்கும், நெல்லில் இருக்கிற மாதிரி. ஆனா முயல் புழுக்கையில அந்த நுனியில இருக்கிற கூர்மை இருக்காது, ஒரே உருண்டையா இருக்கும். அப்ப இந்த மான் குட்டி போடுற புழுக்க எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? அதுல ஏமான் குட்டி இந்த பாம்பு அடப்படுத்திருந்துச்சுன்னா அந்த வாடை தெரியுமா? என்னப்பா தாளம்பு வாசம் அடிக்குது, பாம்பு அடப்படுத்திருக்கும் போல இருக்கு. அது போல ஏமான் குட்டி மேல ஒரு வாசம் வரும். அப்ப நீங்க புழுக்க போட்டது பார்த்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல, ஏமான் குட்டி மேல ஒரு நறுமணம், அந்த நறுமணம் இந்த இடத்துல இருக்கு. அப்ப இந்த இடத்துல மான் குட்டி இருக்கு நான் சொல்றதுல இந்த வாதத்துல என்ன தவறு இருக்கு? அப்படி எல்லாம் இருந்தாது என்ன நறுமணம், அப்படி என்ன உங்க மானுங்கிறத சொல்லுங்க, நாங்களும் கேக்குறோம். அடையாளம் இருக்கா? புணுகும் கமலும் களபங்க அங்கலட்சணம் இருக்கா? அடையாளம் இருக்கா? மேயாத மான் காயாத வானகத்தே நின்றுலோ, காயாத வானகத்தே நின்றுலோ நின்றுலோ.
வீரமுலாவிய சீதள்ள தோதள்ள மாகிய அழகிய பலிதலே பமக்கு வீரமுலாவிய சீதள போதள ஆகிய அழகிய பாலிதலே பம வீரமுலாவிய சீதள்ள தோதள்ள மாகிய அழகிய சாயாத பம்பு இது மான்குட்டி கொண்டு நாங்க அழைச்சன மாதிரியே தெரியலையே. மான்குட்டி நான் யார சொன்னேன்னா யார சொன்னீங்க? மான் வயிற்றில் பிறந்த இந்த குட்டி என்ன இப்படி பண்ணா நல்லா இருக்காங்க. ஏங்க தொடணும்னு வந்தே ஒரு தொடுங்க என்ன தொடங்க. அதுக்கு இப்படி வந்து அப்ப நீங்க வரும்போது எங்களுக்கு அப்பதானே இருக்கான். வந்துருச்சுடா என் சிங்கம் எப்ப வர? என்ன நடந்துச்சு? என்ன பிரச்சனை? அண்ணே அண்ணே என்னை மன்னிச்சிருனே. மன்னிக்க அளவுக்கு நீ என்ன பண்ண? இந்த இடத்துல நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சுனே, என்னை மன்னிச்சு. நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சா? அண்ணே அம்மா நீதாம்மா என்ன மன்னிக்கணும். நான் எதுக்குனே உன்னைய மன்னிக்கணும்? இப்படி நடக்க கூடாதது நடக்கிறதுக்கு நான் தானம்மா காரணம். இல்லனே நான் தானே காரணம். உன்னை கொண்டு வந்து அந்த வேடுவன்ட்ட யாருன்னே தெரியாம தனியா விட்டுட்டு போனே, அது ஏன் தப்பு? அப்படியே தனியா விட்டுட்டு போனாலும் இவ்வளவு நேரம் நின்னு பேசுறது என்னுடைய தப்பு தானே. இருந்தாலும் மூல காரணம் நான் தான். ஐயோ ஐயோ அண்ணே, இந்த விஷயம் நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சா அந்த மனுஷன் உயிரையே விட்டுருவாரு. என்ன பண்ணுவேன்? அவர் உயிர் போய் அதுக்கு காரணம் நான் தானே. இந்த ஊரெல்லாம் என்னைய தூத்துறதுக்குள்ள நான் எங்கேயாவது கண்காணத நீ ஏன் போகணும்? வேண்டாம், இந்த விஷயம் உனக்கு எனக்கு தான் தெரியும். இது அப்படியே மூடி மறைச்சிருவோம். மறைக்கிற விஷயமானே? எப்படி நீ இந்த விஷயத்தை மறைப்பேன்? எப்படி நான் மறைப்பேன்? நீ நம்பிராஜ மகளா டி ராஜேந்திர மகளா? எந்த நேரத்தில் அடுக்குமணி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றதை கேள். என்னடே? மோட்டர் போட்டு தண்ணி 2 ட்ரம் நிறைய பிடிச்சி வச்சிருக்கேன். சரிண்ணே. கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை போட்டு வேப்பந்தலையை போட்டு எனக்கு என்னடா அம்மாவா போட்டிருக்கு? குளிச்சுட்டு வந்து தீட்டு கழிஞ்சிரும். என்னது தீட்டு கழிஞ்சிருமா? உள் தீட்டு கழிஞ்சிரும்னா அது அண்ணே எதுக்கு தீட்டுங்கிற மஞ்சள் தண்ணில குளிங்கிற? ஐயோ என் வாயால நான் எப்படி சொல்லுவேன்? அந்த வேடுவர் உன்னை கெடுத்துட்டாருங்கிறது நான் எப்படி அம்மா? ஏய் லூசு பைத்தியம். அண்ணே யாரு யார கெடுத்தது? வேடுவர் உன்னை கெடுக்கல. வேடுவர் எங்க என்ன கெடுத்தாரு? நீதான் நடக்க கூடாது. ஐயோ இல்லனே, அந்த வேடுவர் மான்குட்டி தேடி வரல, உன்னை தான் தேடி வந்தேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை தாங்க முடியாம அழுது புலம்பிக்கிட்டு இருக்கே நீ. அப்ப வேற எதுவும் நடக்கலையா? ஏன் நடக்கணும்னு எதிர்பார்த்தேன். நீ உண்மையிலே அண்ணன் தானா என்ன? சப்புன்னு போச்சே. நான் சாமியை வணங்குறேன். நடக்கட்டும், நல்லது நடக்கட்டும். ஏய் டேய் எடுவட்ட சங்குதி மணிடா. சீன் முடிஞ்சு எவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரம்டா சோகம் மிஸ்க்கு வச்சுக்கிட்டு இருப்பேன். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா
இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. வரவேண்டும் சுவாமி, வரவேண்டும். உன்னை மணமுடிக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காகவே வேடுவனாக வந்து மான்குட்டி வந்திருக்கிறது என்று வழக்குரைத்தது யார் என்று தெரியுமா? தெரியாதே சுவாமி. நான் தான் மாறுவிடத்தில் வேடன் போல வந்தேன். தாங்களா? மான்குட்டி வந்திருக்க வழக்கு. ஆமா, தாங்களா வந்தது? உன்னை தாங்களே ஆமா ஆம்பளையா என்று கேட்டேனே சுவாமி. ஆமா. இப்ப அவர் ஆனால் நான் உன்னை பொம்பளையா என்று கேட்கவில்லை. பொம்பளையா என்று கேட்டிருந்தால் நான் பொம்பளை அல்ல பெண் என்று. ஆம், நாம் இருவரும் அப்படித்தான் என்பதை இவர் முன்னர் நிரூபித்து காட்ட வேண்டும். என் முன்னால் செய்து என்ன பாக்கியம்? திருமணத்துக்கு சம்மதம் தானே? திருமணத்துக்கு முன்பதாக வர வேண்டும் சுவாமி. வர வேண்டும். உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வான சமேத சுப்பிரமணியன் அழைக்க வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் முதலிடமே வேண்டும். அப்படியா? இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியன் மேளவாத்தியம் முழங்க. நாடு தெளிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஊர் தெளிக்க வேணும், யார் தங்கமே உலக வாழ வேணும், பால் பாட பொங்க வேணும், எல்லோருமே ஞான தங்கமே அதிபதிய வாழ வேணும், ஞான தங்கமே ஆறிலும் தனங்கோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க வெப்பை, ஆறிடம் தனங்கோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க வெப்பை, உருசை தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க செவ்வேல், உருசை தனிவேல் வாழ்க ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னந்து வாழ்க, ஏறிய மங்கை வாழ்க, யானைகள் அனந்து வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சிறடியாரா, வாழ்க சீரடியாரா, வாழ்க சிறடியாரா, வெற்றிவேல் முருகனுக்கு பார்வதிபதியே சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா, எல்லாருடைய சிவனையை போற்றி, வாழ்க செந்தமிழே, வாழ்க பாரதமே, வாழ்க செந்தமிழே. தவத்திரு டிடி சங்கசாமி நாமம் வாழ்க வாழ்க, ஆஞ்சநேய மூர்த்திக்கு தீராவதியும். இதுகாரும் நாடகத்தை கண்டுகளித்து ரசிகப்புற மக்கள் அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒலிபெருக்கி மிக அற்புதமாக அமைத்துக் கொடுத்த எங்களது கண்ணா ஒலிபெருக்கி நிலையத்தாருக்கும் உளம் கிடந்த நன்றி தெரிவித்து இந்த நாடகத்தினை மிக தெளிவாக ஒளிப்பதிவு செய்த எங்களது அம்பாள் வீடியோஸ் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் இதயம் கிடந்த நன்றி தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் என கூறி உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். எங்களுடைய இறைப்பணியை இனிதே நிறைவு செய்கின்றோம். நன்றி கலந்த வணக்கம்.